சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 38வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 38வது பாடல். துன்று பரமானந்த சோதியில் 2 அற்று நின்றுவிட என்னை நிறுத்துவாய். அன்று கமலனே காண்பரிய கண்ணுதலே கூடல் அமலனே சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. உண்மையா சொல்ல போனா அண்ணாமலை பெருமான நமக்கு நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும். இதுல பாருங்க, கமலனே காண்பரிய கண்ணுதலே அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்றாரு. அதாவது கண்ணுதல் பெருமான் அப்படின்னா நெற்றியில கண்ணை உடைய பெருமான். பெருமானுக்கு எத்தனை கண்கள் அப்படின்னா 3 கண்கள். சூரியன், சந்திரன், நெருப்பு என்று சொல்லப்படுகின்ற 3 சோதிகள் தான் பெருமானுக்கு கண்களாக அமைகின்றது. அப்போ பெருமானுக்கு 3 கண்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நெற்றியில உள்ள கண் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அக்னி. அப்ப அக்னியின் வடிவமாகவே நிற்கக்கூடிய பெருமான் திருவண்ணாமலையில அற்புதமான சோதி வடிவத்துல நிக்கிறாரு. அப்ப அங்க நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி தற்பூதம் காரணமாக திருமாலும் பிரமனும் அடிமுடி தேடி செல்கின்றார்கள். அதுல திருமால் பார்க்க முடியல அப்படிங்கறத சொல்லிடுறாரு. ஆனா பிரமன் என்ன பண்றாரு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்கின்றார். அப்படிப்பட்டவராலேயே பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அந்த ஒரு சிறப்பு ஏகாரத்தை சொல்லி இதுல பாருங்க, கமலனே காண்பரிய, அதாவது தாமரையில் இருக்கக்கூடிய பிரமனே காண்பதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய சோதி வடிவாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை சோதியாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் கிட்ட நம்ம குரு முதல்வர் வைக்கிற விண்ணப்பம் பாருங்க. நாமளும் இந்த விண்ணப்பம் தான் வைக்கணும். அண்ணாமலை பெருமான் நம்மளுடைய வினையை எரித்து அந்த சோதியிலேயே நம்மள 2 1 அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம நம்மளை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் தான் நாம திருவண்ணாமலை பெருமான் கிட்டையும் நாம வைக்க வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, துன்று பரமானந்த சோதியில் 2 அற்று, 1 2 இப்படின்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது அத்வைதம் என்று சொல்லப்படுகின்ற அத்துவிதமாக பெருமானின் திருவடியிலேயே நம்மளை வச்சிருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை கொடுத்து அருள் செய்ய வேண்டும். யார் கொடுத்து அருள் செய்ய வேண்டும்? சொக்கனாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை பெருமான் கொடுக்க வேண்டும். சோதி வடிவத்துல நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த சோதியில அடியும் முடியும் தேடி போனவங்களால பார்க்க முடியாதவர், அதே நேரத்துல நெற்றி கண்ணில சோதியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான். இப்படிப்பட்டவர் தான் கூடல் அமலனே சொக்கநாதா என்று மிக அழகான ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். 38வது பாடல் நமக்கு அண்ணாமலை பெருமானை நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு பாடல். நினைத்தாலே முக்தி தரும் தலம் அல்லவா நமக்கு இன்று நினைக்க வைத்திருக்கின்றார் பெருமான் என்று சொல்லி அவரது திருவடிகளுக்கு நன்றி கூறி விளைகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.